உள்ளூர் மாடு வெளியூரில் வேலை போகாதுன்னு சொல்லுவாங்க. உள்ளூர் மாடு வெளிநாட்டில் பயங்கரமாக வேலை போயிட்டுருக்கு தெரியுங்களா, வேறு லெவலில் வேலை போயிட்டு இருக்குது. இந்த அடுத்த அவார்ட் வாங்க போகிற பர்சன் யாரு அப்படின்னா, The Behind Woods Gold Hall of Fame actor in the lead role 2023, Suri for Vidudalai. எல்லாருக்கும் வணக்கம். என் வாழ்க்கையில் இந்த ஒரு மேடையை நான் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். மறக்க முடியாத மேடைகளில் ரொம்ப முக்கியமான மேடை இந்த மேடை நினைக்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்த பலன் அடைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். 1999 ஒரு ஆஃபீஸ், ஒரு டைரக்டரோட ஆஃபீஸ் இருக்குது பாசன் காம்ப்ளெக்ஸ்க்கு பேக் சைடில். அப்போ அங்கே ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்குறா, எடுக்க போகிறாங்க. முன்னாடி சொல்லிட்டு சொல்கிறேன், அப்போ நல்லா இருக்கும். பாரதிராஜா அப்பாவுடைய சன்னு வந்து மனோஜ் நடிக்க தாஜ்மஹால் படம் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்போ 99. அப்போ சினிமாவுக்கு வந்து நான் 96, 97 வந்து அப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கணும் எல்லாமே போவாங்க. ஏன்டா எப்படி வந்து வெளியூருக்காரங்களுக்கு எல்லாமே வந்து சென்னையோ, சினிமான்னு சென்னைக்கு யார் வந்தால் ஒரே அட்ரஸ் பாரதிராஜா சார் ஆஃபீஸ் தான். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னேன், டே இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கிறதா வந்துருங்கடா அப்படின்னேன். சரி ஓகேன்னு, டே சும்மா இப்படி பேண்ட் ஷர்ட்டில் வராதிங்களா, பாரதிராஜா சார் ஆஃபீஸு கிராமத்துக்காரத்தான் பிடிக்கும், அது கருப்பாக இருக்கணும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதே கட்டப்பில் வாடாண்டியா. சரி நல்ல கோடு போட்டு டவுசரை போட்டு கையில் தூக்கி நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு செருப்பை போட்டு கிளம்புனே, ஒரு மஞ்சப்பை ஒன்று எடுத்துகிட்டு போடா அப்படின்டா. வாங்கி போட்டு நானும் என் ரூம் மட்டும் 2 பேரும் கிளம்பிட்டேன், வேகமாக கிளம்பிட்டோம். போனால் அப்பாவுடைய ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கிறோம், கூட்டமாக இருக்குது, உள்ள செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்கப்பா. அப்போ வெளில நிற்கிறோம். அப்போ அந்த இஸ்திரி பெட்டி தேய்க்கிறவர் சொன்னார், தம்பி எந்த ஊருக்கு பண்ணுறாரு, மதுரை. நீங்கள் யார்? நாங்கள் நடிகர்கள். நடிகர்களா? ஆமாம், உள்ளே வந்திருக்கோம், பாரதிராஜா சார் பார்க்க வந்திருக்கோம். இப்படி வந்து எப்படி உள்ளே விடுவாங்க? இல்லை இப்படி வந்தால் வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கோம். சரி சரி இங்கே நிற்கக்கூடாது, தள்ளி நில்லுங்க அப்படின்றாங்க. சரி தள்ளி நின்றா. உடனே என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன், டக்குன்னு ஒரு பீடி எடுத்து கை விட்டு பற்ற வைடா அப்படின்ட்டா. எதுக்கான்ட்டேன், அவங்க பார்க்குறப்ப பீடியை பற்ற விடா, கிராமத்துக்காரங்க பீடியை பற்ற வச்சு ஸ்டைலாக நின்றாங்கன்னு டக்குன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னேன். பீடியை பற்ற வச்சாவே நாங்கள் இங்கே பற்ற வச்சேன். அவன் இஸ்திரிக்கார தனியாக தூக்கி ஊற்றி திரும்பி போயிருங்க, தள்ளி போயிடுங்க, இங்கெல்லாம் பீடிக்க கூட தள்ளி போயிருங்கடாண்டா. தள்ளி போய்ட்டு ஆளுக்கு ஒரு ஸ்டேஜ் பீடியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். டேரக்டர்ஸாக உள்ளே வந்தோடனே, கார் உள்ளே வந்தோடனே என் ஃப்ரெண்டு சொல்லி அங்கேருந்து சொல்லுவாங்க, நீ உள்ளே வந்துருங்கண்ணான்ட்டாங்க. ஏன்ட்டு எத்தனை பேர் இங்கே பூரா ஸ்டைலாக அப்படி பேண்ட்டு பண்ணிப்பாங்க, உங்களை தனியாக தூக்கிடுவாரா, கும்பலோட நிற்காதீங்க, தனியாக நில்லுங்க அப்படின்ட்டான். நான் வெயிட்டிங் கூட்டு நிற்க பயங்கரமாக இருக்குது. கார் வந்துச்சு, உள்ளே போயிட்டார் சார், கொஞ்சம் அப்படின்ட்டா. நேராக போனான். என் ஃப்ரெண்டு சொன்னேன், கும்பலில் போகாத, ஒதுங்கி தனியாக தெரியணும், நம்ம தனியாக வாண்டான். தனியாக நின்றுக்கிட்டே இருந்தேன், பீடியை கீழே போடுறா அப்படின்ட்டா. விட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், டயம் ஆகிக்கிட்டே எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நாங்கள் வழக்கு மரத்தை சுற்றிக்கிட்டே தெரியும், ஒரு போய் உள்ளே கூப்பிடலை. அப்படியே போனோம். இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அங்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் சலசலப்பு இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அங்கேருந்து நேரம் வந்தாங்க, எங்கள் கிட்ட வந்து நின்றுட்டு கேட்டாங்க. அவங்க பார்த்து இவங்களான்ட்டான், அவங்க தான்ட்டாங்க. அப்படியே 2 பேர்த்து வாண்டு கூப்பிட்டாங்க. தள்ளி நேராக போனோம். வாங்க நீங்கள் யார் இப்போ நடிகர்கள், இங்கே வா நடிகர்கள் தானே, வாங்க கூப்பிட்டு போனாங்க. ஆஃபீஸை கடந்து ஒரு உள்ளே ரொம்ப தூரம் கூட்டி போயிட்டுருக்காங்க. கூட்டம் இங்கே இருக்குது, ஆஃபீஸ் இங்கே இருக்குது, ஏன்னா நம்மளை ரொம்ப தூரம் உள்ளே கூட்டி போயிட்டுருக்காங்க, சம்மந்தம் இல்லாமட்டு. நேராக போய்ட்டு ஒரு ஆஃபீஸ் கீழே உட்காரா கீழே அப்படின்ட்டாங்க. ஹலோ உட்காரா அப்படி 2 பேரும் உட்காந்தான். வந்தாங்க, எத்தனை நாள் அங்கே கார் டயர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. கார் டயரவா? அப்பப்போ உள்ளே வந்து ஒரு கார் டயரை கட்டிட்டு போயிடுறாங்களா, அங்கே வச்சக்க டயரை, ஸ்டெப்னு டயரை. இதை நாங்கள் தான் எடுத்தோம்ட்டு எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே சத்தியம் நாங்கள் டயர் எடுக்கவே இல்லைன்ட்டு. இல்லைங்க இவங்க மேலே அதுதாங்க வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க, கொன்னே விடுவேன். அந்த ஒரு 4 நாளைக்கு நாங்கள் வந்து வேண்டா அண்ணே சத்தியம் நாங்கள் இல்லைன்னே, நாங்கள் நடிகர்கள் ஓங்கி அடிச்சு விடுவேன். நடிகருக்கு இங்கே என்ன வேலை? இல்லைங்க பாரதிராஜா ஆஃபீஸ் இருக்குது. இப்படி தான் நடிகர் வருவாங்களா? இல்லைண்ணே இப்படி வந்தாதானே அவர் கூப்பிடுவாருன்னு சொன்னாங்கண்ணே, இப்படி வந்தால் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஓடியோ பெருத்து போலீஸில் ஒப்படைச்சிருவோம், ஓடி போயிடாண்டாங்க. நேராக கிளம்பி வந்துட்டோம். அப்படி போயிட்டு அந்த சாமி அந்த கடவுள் முன்னாடி இப்படி ஒரு அவார்டை வாங்கி நிற்கிறேன்.
போதும், சினிமாவுக்கு வந்த பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கப்பா. உங்களை தூரமாக இருந்து பார்த்தேன், உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், உங்கள் கிட்ட இருந்து பார்த்தேன், உங்களை தொட்டு பார்த்தேன், உங்கள்கிட்ட மெடலே வாங்கிட்டீங்கப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா. அதுமாதிரி எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், அவர் மேடையில் இருக்கிறப்ப அவருக்கு எதிர்த்து பல லட்சம் பேர் கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவர் இருக்க மேடையில் அதே பக்கத்தில் நானும் உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பல பேர் உங்கள்கிட்ட வாழ்த்துவாங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களோட வாழ்த்து எனக்கு ஒன்றும் மறக்க முடியாத வாழ்த்தாக இருக்கும்னா, ஒரு வாழ்த்தும் ஒரு புக்குன்னு எனக்கு உண்மை அதுதானே. என்னான்டா இந்த மேடைக்காக அண்ணன் என்கிட்ட பேசலை. அப்பப்போ எனக்கு எப்போல்லாம் ஏதாவது ஒன்று அண்ணன்கிட்ட பேசுவேன். அவர் இருக்க பிஸியில் 3/4 நேரம் 1/2 மணி நேரம் குறையாமல் நான் அண்ணன்கிட்ட பேசுவேன். அவர் பேசுகிறேன் கேட்டே இருப்பேன். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, உண்மையாரு உண்மையாரு உண்மையாரு, தலைக்கணம் மட்டும் வந்துடவே கூடாது. எல்லாரும் சரிசமம், நமக்கு எல்லாருமே சரிசமம். நல்லா ஓடிக்கிட்டே இரு, நிறையா விஷயங்கள் தேடு ஓடிக்கிட்டே இரு. உழைக்க கற்றுக்க. உண்மையாரு, கண்டிப்பாக உனக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்கும். தலைக்கணம் மட்டும் வாழ்நாள் நம்மளுக்குலாம் வந்துடவே கூடாதுடா, நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கும் பொதுவான ஆள்றான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கண்ணே, நான் மறக்க முடியாதுங்கண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றி. காலத்துக்கும் உங்கள் அழைப்புக்காக காத்துக்கிட்டே இருப்பேனே. இல்லை நான் பொண்ணு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேனே. எப்போவுமே உரிமையோட தம்பியோட உங்களை கேட்டே இருப்பீங்கண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. எங்கள் அண்ணன் இயக்குனர் வெற்றிமாறண்ணே, நீங்கள் கேட்டீங்க உள்ளூர் மாடி வெளியூரில் வேலை போகாதுன்னு சொல்லுவாங்க. உள்ளூர் மாடி வெளிநாட்டில் பயங்கரமாக வேலை போயிட்டுருக்கு தெரியுங்களா. வேறு லெவலில் வேலை போய்கிட்டு இருக்குது. காமெடி நடந்த எண்ணெய் வெளிநாட்டில் கொண்டு போய் ஒரு ஹீரோவாக ஆக்கி ஸ்டோரி ஹீரோவாக அவ்வளோ மரியாதை. இந்த விடுதலை படம் பார்ட் 1 2 மணி நேரம் வைங்க போதும், பார்க்க மாட்டாங்க. இல்லைங்க 2 5 வைங்க, இல்லைங்க 2 10 வைங்க, இல்லைங்க பார்க்க மாட்டாங்க. 2 3/4 பார்க்க மாட்டாங்க அப்படின்றான். 4 மணி நேரம் 20 நிமிஷம், 4 hours 20 minutes பார்த்தாங்க. கொஞ்சம் கூட அசரலை, நம்பவே இல்லை. அவ்வளோ நேரம் பார்த்தேன், என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கிளாப்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பார்ட் நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங். இப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்காக. செகண்ட் பார்ட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா கைதட்டிக்கிட்டே இருக்காங்க. சேது மாமா பேசுகிற எல்லாம் பின்னி உதறாங்க, அப்படி கிளாப்ஸு. சேது பேச கிளாப்ஸு. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து 2வது அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேனே, எப்படியும் எவனா சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் சொல்லிடுறேனே. ஆமாம், அந்த சேதை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உட்காந்ததுக்கு அப்புறம் கௌதம் வாசுதேவன் ஒரு விசாரணை பண்ணுவார் அவர்கிட்ட. அப்போ திருமணி பிள்ளை அவுத்துட்டு உட்கார வச்சு நீடாக உட்கார வச்சு விசாரிப்பார். ஏன்டா என்னை இப்படிலாம் அவுத்துட்டு நீ பேசுறதுக்கப்புறம் நீ என்னாலும் சமம்னு உனக்கு தெரியுதாடா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பார். தேட்டரை ஆட்டி விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த படம்பில் உங்களுடைய வசனம் ஒரு வரிக்கும் அத்தனை பேர் வாயிலிருந்து வர வார்த்தை, அத்தனை வார்த்தைக்கும் வெற்றிமாறன் முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கார். அவருடைய ரைட்டிங் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது இந்த விடுதலை பார்ட் 2ல் தெரியும். அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ வரவேற்பு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 minutes நான் ஸ்டாப்பாக கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க, விடவே இல்லை. அப்படி பார்க்குறாங்க. அப்படி ஒரு படத்துக்குள்ளே நானும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப, அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்னை என் அன்பு தம்பிகள் தங்கைகள் எல்லோரும் என்னை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குண்ணே. ரொம்ப மரியாதையாக பார்க்குறாங்கண்ணே. இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக ஈஸியாக டக்குன்னு தட்டி விட்டு அதை உடச்சிட மாட்டேன்னு நினைக்கிறேனே. அதை பக்குவமாக நான் கொண்டு போயிடுவேனே. நான் தவறு பண்ணாலும் என்னை அவங்க திருத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக யாரும் என்னை குற்றம் சொல்லாத அளவுக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பை பத்திரமா காலத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போய்கிட்டே இருக்கிறேனே. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குனே. அதே நேரத்தில் இந்த மேடையில் என் அன்பு மாமா சேதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். லவ் யூ மாமா. ஒரு பெரிய நடிகன், பெரிய ஹீரோ ஒரு காமெடியனை ஒரு ஹீரோ பக்கத்தில் வந்துக்கிட்டு இவன் ஹீரோ அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கூட யோசிக்காமல், சார் முதல் வார்த்தை, சார் இவன் எப்போவே ஹீரோ ஆக வேண்டியவன் சார், ஹீரோன்னு என்ன கேரக்டரை சொல்கிறாரு, நல்ல நடிகன் சார் இவன். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சார், காமெடி நீயோ முத்திரை குத்துறாடா, நீ நல்ல நடிகன்டா, நான் உன்ட்ட வெண்ணிலா கபடிக்குள்ளே சொன்னேன்டா, நீ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாத. இது இன்றைக்கி வெற்றிமாறன் சார் பரவாயில்ல, லேட்டாலும் பரவாயில்ல, வெற்றி சாருக்கு நீ கரெக்டாக நீ மாட்டியிருக்க, அப்படியே பிடிச்சி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணி, யார் ஒரு பேட்டி இன்டர்வியூ கேட்டால் கூட சூரிய தான் ஹீரோ, நான் சும்மா வில்லனா பண்ணுறேன். இந்த பக்குவம், இந்த மனநிலை யாருக்கு இருக்குன்னு தெரியல எனக்கு. லவ் யூ மாமா. ரொம்ப ரொம்ப நன்றி மாமா.
எல்லாத்தையும் தாண்டி ஒரு இசை காடு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எனக்கு எல்லாமே சொல்லுவாங்களே கொட்டுதுற அவங்க ஆட்டில் கொட்டு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இப்படி ஒரு மேடையில் அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, வெற்றிமாறன் இருக்காங்க, தலை சிறந்த இயக்குனர் முக்கியமான ஒரு வெற்றிமாறன் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஊரில் உட்காந்து நம்ம பார்த்த பாட்டை கேட்டு நம்ம சினிமாவுக்கு ஆசை ஏற்றுன இளையராஜா ஐயா அவரோட படத்தில் அவருடைய இசையில் அவருடைய வரிகளில் நான் உருவமாக இருந்தது இன்னும் எங்கள் ஆத்தா பேசஞ்ச பெரிய புண்ணியம் இது. அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். பவானி ரொம்ப நன்றிங்க பவானி, தேங்க்யூ பவானி, உங்களோட சேர்ந்து நடித்ததில். சேத்தனே சண்டால சேத்தனே தான் சொல்லி நான் செகண்ட் பார்ட் வர்றப்பெல்லாம் ஆர்வத்தெல்லாம் படம் பார்க்க வந்துடாதீங்க, கொன்றுவாங்க உங்களை. ஆமாம், மேடம் வரட்டும், பாப்பா வந்துருங்க, ஒரு 4 நாளைக்கு ஒரு வீட்டில் உட்கார வச்சுருங்க, பிரிச்சுருவாங்கண்ணே. அப்படி பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்ட் அவர் ஸ்கோர் அப்படி இருக்கும். செகண்ட் பார்ட்டில் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அதில் ஒரு 4-5 பேர் மறக்க படம் பாட்டு கண்டிப்பாக 20 நிமிஷம் நம்மளை அது வெளியில் விடாது கண்டிப்பாக அந்த படம். நானும் நீங்கள் எல்லாம் பார்த்து உங்களை ஆடியன்ஸ் பார்த்து ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்படி பேசுகிறேன், ஆணவத்தில் பேசணும்னு நினைக்க வேண்டாம். உண்மை அதுதான். கண்டிப்பாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த படம் அவ்வளோ ஈஸியாக டக்கு யாரும் கடந்து வெளியில் போயிடாது. அதில் அத்தனை மாதம் நீங்கள் நின்றுக்கிட்டே இருப்பீங்கண்ணே. அப்படி ஒரு பிரமாதமான உங்கள் நடிப்புன்னு. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு. இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர் எல்ரட் குமார் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் கேமராமேன் வேல்ராஜ் அண்ணனுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் இன்னும் நம்ம தமிழை நம்ம உலகம் பூரா நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு உங்களை மாதிரி இயக்குனர் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும்னே கண்டிப்பானே. அதே நேரத்தில் 7 கடல் 7 மலை ராமன் இந்த வெளிநாட்டில் அவ்வளோ ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த படத்துக்கும் எனக்கு. இந்த மேடையில் எங்கள் ராமனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகை நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி. இப்போது ஹீரோ ஆயிட்டிங்க இல்லையா, இந்த ஹீரோட ரொமான்ஸ் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ கூட நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது பவானிங்க ரொம்ப நன்றிங்க பவானிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மரியாதையாக பேசிட்டு இருந்தீங்க. ஹீரோயின்ஸ் வந்து இப்படி ஜாலியாக வச்சு ஃபன் பண்ணது அந்த டைமில் காமெடினா இருக்கும்போது, இப்போ அதே ஹீரோயின் உங்களுக்கு கொடுத்து ரொமான்ஸ் பண்ணுங்க, ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படிலாம் சொல்லும்போது எப்படி இருக்குது கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் எப்படி இருந்தது? பயமாக இருந்ததா நடிக்கிறதுக்கு? லவ் சீன் சொல்கிறப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஏரியா பக்கமே போகாத ஆள், நமக்கு அது சம்மந்தமே இல்லாத ஒரு ஏரியா. இங்கே எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே ஈஸி. அதான் சொல்லி நான் ஃபஸ்ட்டு உடனே நான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு நடிக்க வரப்போ என்கிட்ட சொன்னாங்க, வெற்றிமாறன்கிட்ட போகிறப்ப எதுவுமே இல்லாமல் 0வாக போய் நின்று அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் போய் மாதிரி தான் வந்து நின்று, அந்த சாப்பாடு இல்லாமல் வந்து நின்று, அவ்வளோ பேக்கு நான் அந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுக்கலை, அப்படியே போய் நின்றுக்கிட்டு அண்ணன் சொல்ல இன்னும் சொல்லுங்களா, வெற்றிமாறன் படத்தில் லவ் சீன் ஈஸியாக பண்ணிடலாங்க. ஏன்னா அவர் அழகாக சொல்லி கொடுத்துருவார். அன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்தையும் அவர் சொன்னதை அப்படியே பண்ணால் போதும். நான் அப்படி தான் பண்ணி ஒருவேளை அடுத்த படத்துக்கு போகிறப்போ வண்டி கொஞ்சம் உள்வாங்க பண்ணால் தெரியலை. இருந்தால் நான் கொஞ்சம் பவானிகிட்ட கொஞ்சம் பழகிட்டேன். லவ் ரொமான்ஸ் கொஞ்சம் கொடுத்து கண்டிப்பாக அடுத்த படத்தை தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.